सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. शंकर विजय मकरंदम 15வது ஆஸ்வாதம் 28வது ஸ்லோகம். अनुष्ठितिं द्राग अवसाय्य वातैः कल्हार शीतैः उपसेव्यमानः तीरे विशश्राम तमालशालिनी अत्रांतरे अश्रूयत लोकवार्ता. शंकर भगवत्पादाल शिष्यालोड प्रयाग क्षेत्रத்துக்கு போயிருக்காங்கற கதைக்கு வந்தோம். பிரயாக க்ஷேத்திரத்துல யமுனைக்கு தனியா ஸ்தோத்திரம் பண்ணி அங்க ஸ்நானம் பண்றார். அதே மாதிரி கங்கா ஸ்நானமும் பண்றார். கங்கா ஸ்நானம் பண்ணி கங்கையும் யமுனையும் சேரக்கூடிய அந்த சங்கமத்துல விசேஷமாக ஸ்நானத்தை பண்ணி அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சார். அப்புறம் அம்மாவை அங்க வந்து நினைச்சு பார்த்துக்கிறார். அப்படிங்கிற வரைக்கும் நாம பார்த்தோம். அதுக்கு மேல இப்ப நம்ம பார்க்க போறோம் அனுஷ்டிதிம் திராக் அவசாய. பிரதிதினம் செய்ய வேண்டிய அந்த அனுஷ்டானங்கள் இருக்கு. அந்த அனுஷ்டானத்தை எல்லாம் முடித்து கொண்டு சிஷ்ய சங்கைஹி சக கிருதார் வாதைஹி கல்ஹார சீதலைஹி உபசேவியமானஹ. அங்க காத்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அதுவும் சீத காலம்னு சொன்னா அப்படியே கிடுகிடுன்னு ரொம்ப உடம்பெல்லாம் நடுங்கும். அப்பேற்பட்ட காத்தடித்து கொண்டிருந்த அந்த காலத்திலே அந்த காத்திலே சீதைஹி உபசேவியமானஹா, அந்த காத்தாலே சேவிக்கப்படுகிறவரான அந்த சங்கர பகவத்பாதாள் தீரே விஷஸ்ராமா, அந்த கங்கா தீரத்திலே விசிராந்தி எடுத்துக்கொண்டார். அதாவது ஒரு இடத்துல தங்கறது உண்டோ இல்லையோ அந்த மாதிரி தங்கினாராம். அந்த தீரம் எப்படி இருக்குன்னு கேட்டா தமால சாலினி. தமாலங்கிறது பெரிய மரங்கள். என்ன மரங்கிறது தமிழ்ல என்ன சொல்றான்னு தெரியல. தமால அப்படிங்கிற பெரிய அடர்ந்த ஒரு மரம் இருக்கக்கூடிய காட்டில அந்த இடத்திலே அந்த தீரத்திலே அவர் விசிராந்தி எடுத்துக்கொண்டார். அத்ராந்தரே அஸ்ரூயத லோகவார்த்தா. அங்க தங்கி இருக்கும் போது அங்க ஜனங்கள் பேசிக்கிறது இவருக்கு காதுல விழுந்தது. ஜனங்கள்லாம் இப்படி பேசிட்டாளாம். அதேந்திரோ நிருபதிர் பூத்வா பிரஜாஹ தர்மேண பாலயன்னு சுதன்வ நாம்னா பிரக்யாதः சௌராஷ்டிரேஷு அபவத் சுதீஹி. நம்ம தேவேந்திரன் புரலோகாதிபதி அவர் ஒரு ராஜாவாக வந்தார். பிரஜைகளை தர்மத்தோடு பரிபாலனம் செய்து கொண்டு சுதன்வா அப்படிங்கிற ஒரு ராஜாவாக அவதரித்து சௌராஷ்டிர தேசத்திலே இருந்தார். இவ எல்லாரும் ஒவ்வொரு அவதாரமாக வர்ணிக்கிறது. இப்ப சங்கரர் சிவனுடைய அவதாரம். அதே மாதிரி பல பேர் அந்த காலத்திலே சங்கரருக்கு சகாயம் பண்றதுக்கு அவதரிச்சிருந்தா. அப்ப அதிலே இந்திரன் வந்து சுதன்வாங்கிற ராஜா ரூபத்திலே வந்திருந்தார். கிருத்வா
சௌராஷ்டிரம் அப்படின்னு சொன்னா குஜராத் இப்ப சொல்றோமே அந்த குஜராத் தான் சௌராஷ்டிரம். கிருத்வா துவாரவதீம் ஸ்வஸ்ய ராஜதானீம் ச பூபதிஹி திவம் சகார பிருத்திவீம் ஸ்வபுரீம் அமராவதீம். துவாரகைன்னு இருக்கோ இல்லையோ, அதுதான் துவாரவதிங்கிற புரி. அந்த துவாரவதியை தனக்கு ராஜதானியாக வைத்துக்கொண்டு அவர் ராஜ்யம் செய்தார். சுசர்வாங்கிற ராஜா அவர் ராஜ்யம் பண்ணும்போது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டா, இந்த லோகம் தேவலோகமாக மாறினது, தேவலோகம் பூலோகமாக ஆயிடுத்துங்கிற. ஏன்னா தேவேந்திரன் தேவலோகத்தை விட்டு இந்த லோகத்துக்கு வந்ததுனாலே இந்த லோகம் பிருத்திவியானது சொர்க்கலோகமாகவும், சொர்க்கலோகத்தை விட்டு இவர் கீழே வந்ததுனால சொர்க்கலோகம் பூலோகமாகவும் ஆகிவிட்டது. திவஞ்சகார பிருத்திவீம் ஸ்வபுரீம் அமராவதீம். நிஜமா இருந்த சொர்க்கலோகம் ஒரு பூலோகம் மாதிரியும், பூலோகம் சொர்க்கலோகமாகவும் ஆனது. ச பால்ய ஏவ ஜைனானாம் சமயம் சமுபாஸ்ரிதः நிராதரோபூத் யஜ்ஞேஷு வேதேஷு விபுதேஷு ச. இந்த ராஜா சின்ன பால்ய காலத்திலேயே ஜைனர்களுடைய அந்த சித்தாந்தத்திலே விசேஷமாக பற்றுதல் கொண்டவனாக ஆனார். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, நிராதரோபூத் யஜ்ஞேஷு வேதேஷு விபுதேஷு ச. வேதங்களிலும் வேதங்கள்ல சொல்லப்பட்ட அந்த யஜ்ஞயாகாதிகள் கர்மாக்கள்லையும் தேவதைகள் விஷயத்திலும் ஆதரவு இல்லாமல், அதாவது ஒரு மரியாதை இல்லாமல் இருந்தார். சர்வஜ்ஞோபி அசதாம் சாஸ்திரே கிருத்ரிம ஸ்ரத்தயா அன்விதः பிரதீக்ஷமாண கிரௌஞ்சாரிம் மேலயாமாச சௌகதான். அவர் சர்வஜர், சர்வஜ்ஞோபி. இந்திரன் தானே அந்த ராஜா, சர்வஜர் தான், அவர் எல்லாம் தெரிந்தவர். அப்படி இருந்தாலும் அசதாம் சாஸ்திரே கிருத்ரிம ஸ்ரத்தயான்விதா, ஆஸ்திகாளாக உள்ள சாஸ்திரம் ஆஸ்திக தரிசனத்தை விட்டுட்டு நாஸ்திக தரிசனத்தை ஆசிரியத்துக் கொண்டிருந்தார். அதனால அசத் சாஸ்திரம் அது. அந்த அசத் சாஸ்திரத்துல அவருக்கு உண்மையான ஸ்ரத்தை இருக்க முடியாது. ஏன்னா அவர் விஷயம் தெரிஞ்சவர், சர்வஜர். இருந்தாலும் லோகத்துல காண்பித்துக் கொள்வதற்காக அந்த அசத் சாஸ்திரத்திலே கிருத்திரிமமாக ஒரு ஸ்ரத்தை கொண்டவராக தன்னை காமித்துக் கொண்டு அந்த சுப்பிரமணியர் அவருடைய அவதாரத்தை பிரதீட்சித்துக் கொண்டு இருந்தார். பிரதீட்சமானஹா கிரௌஞ்சாரி. கிரௌஞ்சாரிகினா சுப்பிரமணியர். சுப்பிரமணியர் தான் குமாரல பட்டபாதர். அந்த பட்டபாதர் வரத்துக்காக காத்து கொண்டிருந்தார். அப்போ சௌகதான் மேலையாமாச, மற்ற சௌகத்தாள்னா பௌத்தாள் இருக்காளே, அந்த பௌத்தர்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு இருந்தார். இப்ப குமாரல பட்டருக்கும் அந்த பௌத்தாளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு வாத யுத்தம், அதுக்குதான் அவர் வழி ஏற்பாடு பண்ணின்றிருக்கார். ததஸ்ஸ தாரகாராதிஹி அஜனிஷ்ட மஹீதலே பட்டபாதாபிதாயஸ்ய பூஷா திக் சுதுருஷாம் அபூத். அதுக்கப்புறம் தாரகாசுரனுக்கு சத்ருவா இருக்கும் சுப்பிரமணியர், அவர்தான் தாரகாராதிஹி. அவர் அஜனிஷ்ட மஹீதலே, பூலோகத்தில் அவர் ஒரு அவதாரம் எடுத்தார். அவருக்கு பேரு பட்டபாதர்னு பேர். குமாரல பட்டபாதர்னு சொல்றது. பட்டபாதாபிதா, பட்டபாதர்ங்கிற இந்த பேரு அவருக்கு பிரசித்தமாச்சு. யஸ்ய பூஷா, ஒரு அலங்காரமாக இருந்தது பட்டபாதங்கிற பேரு. திக் சுதிருஷாம் அபூத்,
திக்குல எல்லா திக்குலயும் அவருடைய பேரு கேட்கறதுன்னு சொன்னா அது திக்குகளுக்கே ஒரு அலங்காரமாக அந்த வார்த்தை அமைஞ்சிருக்கு. ஸ்புடயன் வேத தாத்பரியம் அபாஜ் ஜைமினி சூத்ரிதம் சஹசிராம்சுரிவ அனூரு வியஞ்சிதம் பாசயன் ஜகத். அந்த பட்டபாதர் வேதத்தினுடைய தாத்பரியத்தை உலகத்துக்கு பளிச்சினை எடுத்து காண்பித்தார். ஸ்புடயன் வேத தாத்பரியம். இந்த தாத்பரியம் அவராக கண்டுபிடித்த தாத்பரியம் இல்லை. ஜைமினி சூத்ரிதம் ஸ்புடயன் அபா. ஜைமினி மகர்ஷி வேதத்தினுடைய தாத்பரியத்தை தெரிவிப்பதற்காகவே அதை தெரிவிக்கிறதுக்காகவே மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் நிர்மாணம் பண்ணியிருக்கார். அந்த ஜைமினியுடைய சாஸ்திரத்தை அனுசரித்து குமாரல பட்டர் வேதத்தினுடைய தாத்பரியத்தை லோகத்துக்கு விவரித்து சொன்னார். சஹசிராம்சுரிவ அனூரு வியஞ்சிதம் பாசயன் ஜெகத். சஹசிராம்சுங்கிறது சூரியன். இந்த சூரியன் உலகத்தை பிரகாசப்படுத்துறது. ஆனா சூரியனுக்கு சாரதியாக இருக்கிறது அனூரு அப்படின்னு பேரு. கருடனுக்கு அண்ணாவா. அந்த அனூரு அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு கதையில வருது கேட்டா, அவருக்கு பாதி உடம்பு தான். அதாவது வயத்துக்கு கீழே கால் இல்லை, கால் வரல. உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் பிறக்கும்படி ஆயிடுச்சு, கால்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி. அதனால அவர் முழுசாக இல்லை, ஒரு பாகம் இல்லாமல் குறையாக இருந்தாலும் அவர் சூரிய பகவானுக்கு சாரதியாக இருந்துருக்கார். அவர் சூரிய பகவானை ரதத்துல எடுத்துன்னு வரதுனாலதான் உலகம் பிரகாசிக்கப்படுறது. அத போல இந்த பட்டபாதர் என்ன பண்ணினார், மீமாம்சேங்கிற ஜைமினி பண்ணின அந்த சாஸ்திரம் இருக்கே, அந்த சாஸ்திரத்தை வச்சுட்டு வேதத்தினுடைய தாத்பரியத்தை லோகத்துக்கு எடுத்து சொன்னார். ஆனா அது எப்படின்னா அனூரு வியஞ்சிதம் தான். அவர் சொல்லும் போது வேதத்துல உள்ள கர்மகாண்ட பாகத்துக்கு மாத்திரம்தான் தாத்பரியத்தை சொன்னாரே தவிர வேதாந்த பாகம்ங்கிறது இருக்கே அதுக்கு தாத்பரியம் சொல்லலை. அதனால அந்த வேதாந்த தாத்பரியத்தை சொல்றது பகவத்பாதாளுடைய ஒரு காரியமாக ஆச்சு. அப்பதான் சம்பூர்ணமாக அந்த வேதத்துக்கு ஒரு தாத்பரியம் நிச்சிதமாகும். அதனால அவர் பண்ணின காரியம் முக்காவாசி பண்ணிட்டார் குமாரல பட்டர். அப்படி இருந்தாரா அந்த குமாரல பட்டர். ராஜ்ஞா சுதன்வன பிராப நகரீம் ச ஜயன் திசः பிரத்யுத்கம்ய க்ஷிதீந்திரோபி விதிவத்தம் அபூஜயத். இப்பேற்பட்ட அந்த பட்டபாதர் குமாரல பட்டர் அந்த சுதன்வாங்கிற அந்த ராஜா இருந்த நகரத்துக்கு போய் சேர்ந்தார். உலகம் பூரா அவர் போற இடத்துல எல்லாம் வாதம் நடக்கிறது. பௌத்தாளோடு வாதம் பண்ணி ஜெயித்து வேத தர்மத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கார். அப்படி போயிட்டு இருக்கும் போது இவர் அங்க போகிறச்சே அந்த சுதன்வா கூட அவரே இவரை வரவேற்று அழைச்சின்னு போறாராம். பிரத்யுத்கம்ய க்ஷிதீந்திரோபி விதிவத் தம் அபூஜயத்து. இவரை அழைத்து கொண்டு போய் அவருக்கு விசேஷமான மரியாதைகள் எல்லாம் செய்கிறார். சோபிநந்திய ஆசிஷா பூபம் ஆசீனம் காஞ்சனாசனே ஜகாத கோகில வியாஜாத் ராஜானம் பண்டிதாக்ரணீஹி. அந்த பண்டிதர்களுக்கெல்லாம் அக்ரணி சிரேஷ்டராக இருந்த குமாரல பட்டர் அந்த ராஜாவை அபிநந்தனம் செய்து அவர் வரவேற்றதுக்கு அவருக்கு விசேஷமாக ஆசீர்வாதம் பண்ணி
ஆசிஷா அபிநந்திய காஞ்சனாசனே ஆசீனம் பூபம் ஆசிஷா அபிநந்திய. அவர் தங்கமயமான ஸ்வர்ண சிம்ஹாசனத்துல உட்கார்ந்திருக்காராம் ராஜா. அவருக்கு ஆசீர்வாதத்தை செய்து ஜகாத கோகிலவ்யாஜாத் ராஜானம் பண்டிதாகிரணீதி. ஒரு குயிலுடைய குரல் அப்ப கேட்கறதுன்னு தெரிகிறது. அந்த குயிலுடைய குரல் மூலமாக அந்த ராஜாவுக்கு ஒரு செய்தியை தெரிவித்தார். ஒரு விஷயத்தை சொன்னாராம். என்ன சொல்றார்? மலினை சேத் ந சங்கஸ்தே நீச்சை காக்க குலை பிக ஸ்ருதி தூஷக நிர்ஹராதைஹி ஸ்லாகனீயஸ்ததா பவே. குயிலுடைய கூவல் இல்ல, ஒரு குயிலை பார்த்து சொல்ற மாதிரி ராஜாவுக்கு சொல்றாரு குமாரல பட்டர். அந்த ராஜாவுக்கு தான் சொல்றார். ஆனா ஒரு குயிலை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அது ராஜாவுக்கு பொருந்தும்படியாக சமத்காரமாக ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றார்? ஏ குயிலே, உன்னை சுத்தி காக்காக்கள் உட்கார்ந்துருக்கு. இந்த அழுக்கு பிடிச்ச காக்காக்களோட சேராம நீ இருந்தேன்னு சொன்னால் அப்போ உன்னை நான் மிகவும் அதிகமாக சிலாகித்திருப்பேன். உன்னுடைய குரல் அவ்வளவு உயர்ந்தது. ஆனா உன்னை சுத்தி இருக்கிறது காக்காவாக்கம். ஸ்ருதி தூஷக நிர்ஹராதைஹி, கர்ண கঠোரமான அப்படின்னு ஒரு அர்த்தம். கர்ண கঠোரமான சத்தம் போடக்கூடிய இந்த காக்கா கூட்டத்துக்கு மத்தியில நீ உட்கார்ந்துட்டு இருக்கியே அப்படின்னு குயிலை பார்த்து சொல்ற மாதிரி சொல்றார். ஆனா அது ராஜாவுக்கு தான் சொல்றார். நீ இவ்வளவு பெரிய நல்ல அவனாக இருந்துட்டு ஸ்ருதிய தூஷிக்கக்கூடிய அந்த ஜைன பௌத்தாளோடு அந்த கூட்டத்துல மாட்டின் இருக்கியே அப்படின்னு குமாரல பட்டர் அவனை பார்த்து சொல்றார். நீ ஒரு சமயம் இவாளிடத்துல மாட்டிக்காமல் இருந்து வெளியே வந்தால் உன்னை நான் ரொம்ப சிலாகித்திருப்பேன் அப்படின்னு சொல்றார். இந்த விஷயம் கேட்டா கோபம் வருமோனோ? பக்கத்துல எல்லாரும் அத்தனை பேர் இருக்க. அவரை சுத்தி இந்த ஜெயினாள் பௌத்தாள்லாம் இருக்கும்போது குமாரல பட்டர் இப்படி பேசினார்னா நிச்சயமா சண்டைதான். நிர்கிரந்தினஹா நிசம்ய ஏனாம் வாச்சம் தாத்பரிய கர்ப்பிதாம் நிதராம் சரணஸ்பிருஷ்டாக புஜங்காக இவ சுக்ருதுஹு. இவர் பேசின பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டா, பாம்பானது காலை சுத்திண்டா எப்படி ஒரு பயம் வருமோ அந்த மாதிரி இவர் பேசிட்டார். ரொம்ப கோபம் வந்துருத்தோ வாழ்க்கலாம். நிர்கிரந்தினஹா, ஊழல் இல்லாதவா, பிராமணால் இல்லையே, அதனால அவளுக்கெல்லாம் இவர் ஒரு தாத்பரியத்தோடு பேசியிருக்கார் குமாரல பட்டர். குயிலை பார்த்து சொன்ன மாதிரி இருந்தாலும் இது ராஜாவுக்கு சொல்றார், தங்களை தான் அவமதிக்கிறார் அப்படிங்கிறது அவளுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. அதனால அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. சித்வா யுக்தி குடாரேண ஜைன சித்தாந்த சாக்கினம் ச தத் கிரந்தேந்தனைஹி சீர்ணைஹி குரோதஜ்வாலாம் அவர்தயத்து. அந்த ஜெயினர்களோடு அப்ப வாக்குவாதம் ஆரம்பிச்சது குமாரல பட்டருக்கு. குமாரல பட்டர் தன்னுடைய யுக்திங்கிற ஒரு கோடாலியாலே ஜெயினாளுடைய சித்தாந்தங்கிற ஒரு பெரிய மரத்தை அங்கே சித்வா சேதனம் செய்து தத் கிரந்தேந்தனைஹி சீர்ணைஹி, அவ எழுதின கிரந்தங்கள் தான் இப்ப இந்தனம். அந்த இந்தனங்களை கொண்டு அவளுடைய குரோதங்கிற அக்னியை வளர்த்து விட்டார். அவர் சொன்ன எல்லா யுக்திகளையும் கண்டித்தார். தன்னுடைய யுக்திகள்லாம் கண்டிக்கப்பட்டதை பார்த்து அந்த ஜெயினர்களுக்கு கோபம் அதிகமாக ஏற்பட்டது. உபன்யஸ்யத்சு சாக்ஷேபம் கண்டயத்சு பரஸ்பரம் தேஷு உததிஷ்டன் நிர்கோஷ பிந்தன்னிவ ரசாதலம். ரெண்டு பேருக்கும் மத்தியில பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. உபன்யாசம்
ஆக்ஷேபம் நீ சொல்றது தப்பு அப்படின்னு ஆக்ஷேபம் பண்றா. அதை இன்னொருத்தர் கண்டிக்கிறார். பரஸ்பரம் இந்த ஆக்ஷேபமும் கண்டனமும் நடக்கிறது. அப்படி இருக்கும்போது பெரிய சத்தம் ஏற்பட்டுதான். தேஷு உததிஷ்டத்து நிர்கோஷா அபிந்தன் இவ ரசாதனம். பாதாளம் வரையில் கேட்க முடியாது, அவ்வளவு பேசா கட்டினாலாம். ஒரே சத்தம். அதः கேதுஹு புதேந்திரேண க்ஷதாக பக்ஷேஷு தத்க்ஷணம் வியூಢ கர்க்கஷ தர்க்கேண ததா கத தராதராக. இங்க ஜெயின சௌகத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து சொல்றா இவர். ஜெயினர் வேற பௌத்தர்கள் வேலைங்கிறத பிரிக்கலைவா, பிரிக்க மொத்தமான நாஸ்திக மதத்தை ஒன்னா சொல்லிவிட்டா. இந்த இடத்துல நடந்த வாதத்திலே இந்த புதேந்திரர் பண்டித இந்திரனான குமாரல பட்டர் அவளுடைய பட்சங்கள் ரக்கைகள் எல்லாம் வெட்டி தள்ளிவிட்டார். தன்னுடைய கண்டனங்கிற அந்த ரொம்ப கூர்மையான ஒரு கர்க்கச தர்க்கங்கிற ஆயுதத்தினாலே அவளெல்லாம் சாய்ச்சுட்டார். ததாகத தராதராக. ததாகதனா பௌத்தாள். அந்த பௌத்தாள்ங்கிற அந்த பர்வதத்தையே சாய்ச்சுட்டாளாம், அப்படியே வெட்டி சாய்ச்சுட்டார். தராதராகனா பர்வதம். ததः பிரக்ஷீண தர்ப்பேஷு ஜைனேஷு வசுதாதிபம் போதயன் பகுதா வேதவச்சாம்சி பிரசம்ச சஹா. ஜெயினர்கள்லாம் தோத்து போயிட்டா, பதில் சொல்ல முடியல. அவெல்லாம் க்ஷீணமா போயிட்டா, அவளுடைய கர்வங்கள்லாம் காணாம போச்சு. அப்ப ராஜாவை குமாரல பட்டர் பார்த்து அவனுக்கு வேதத்தினுடைய விசேஷத்தை, அதனுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்றார். போதயன் பகுதா வேதவச்சாம்சி பிரசம்சனஹா. இந்த வேதத்தை பத்தி, வேதம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத ராஜாவுக்கு சொல்றாராம். பபாஷே அத தராதீஷா வித்யாயத்தௌ ஜயாஜயௌ பிச்சாமி பவதः கிஞ்சித் வக்தும் ந பிரபவந்தி யே யந்த்ரோபலேஷு சர்வாம்ஸ்தான் घातयिष्यामि असंशयम् इति संश्रुत्य गोत्रेशः घटम् आशीविषान्वितम् आनीयात्र किमस्तीति पप्रच्छ द्विज सौगतान्. அப்ப ராஜா என்ன பண்ணார், இந்த ஜெயம் பராஜயம் யாரு வித்தியில சிரேஷ்டரா இருக்காளோ அவ ஜெயிப்பா, அப்படி இல்லாதவா அபஜயத்தை அடைவா அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி, அந்த ஜெயபராஜயத்தை தீர்மானம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் கேட்க போறேன். நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் யாரு சொல்ல முடியலையோ, யாரா சொன்னா அவ ஜெயிச்சா, சொல்ல முடியலைன்னு சொன்னா அவளுக்கு நான் தண்டனை தருவேன். என்ன தண்டனை தருவேன்னு சொன்னா, ஒரு பெரிய யந்திரம், ஏதோ செக்கு மாடோ இதெல்லாம் அந்த ஓட்டக்கூடிய அந்த பெரிய யந்திரத்துல உங்களெல்லாம் போட்டு அரைச்சிருவேன்னுட்ட. யந்திரோபலேஷு சர்வாம்ஸ்தான் घातयिष्यामि असंशयम्. அங்க தோத்து போனவாளுக்கு இந்த தண்டனை அப்படின்னு முதல்லயே ஒரு தீர்மானத்தை பண்ணிட்டு அதை கோஷணம் பண்ணிட்டு ஒரு குடத்தை கொண்டு வந்தாராம். கொண்டு வர சொன்னார். அந்த குடத்துக்குள்ள பாம்பு இருக்கு. ஆசீவிஷான்விதம் கடம், மூடி இருக்கிற ஒரு குடம். அதை கொண்டு வந்து ஜெயினாளுக்கும் குமாரல பட்டருக்கும் மத்தியில வச்சு, இந்த குடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு உங்க வித்தியை வச்சு உபயோகப்படுத்தி சொல்லுங்கன்னு கேட்டுட்டார். ஆனிய அத்திர கிமஸ்தீதி பப்ரச்ச த்விஜ சௌகதான். குமாரல பட்டர் பிராமணர், பிராமணாலையும் அந்த சௌகத்தர்களையும் பௌத்தாலையும் ஜெயினர்களையும் இந்த குடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கரெக்டா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கார். அப்ப அவா சொல்றா, வக்ஷ்யாமஹே வயம் பூப ஸ்வப்பிரபாதே அஸ்ய நிர்ணயம் இதி பிரசாத்ய ராஜானம் ஜக்முஹு பூசுர சௌகதாக. இப்ப குடத்தை நடுப்புற கொண்டு வச்சு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம சொல்லு அப்படின்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்? அதனால
இவ ரெண்டு பக்கத்துக்காராலுமே அப்ப என்ன சொன்னானா, இந்த குடத்துல என்ன இருக்குங்கிறத நாங்க நாளைக்கு வந்து சொல்றோம் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லிட்டு அவ தன்னுடைய ஸ்தானத்துக்கு கிளம்பி போயிட்டா. ராஜானம் ஜக்முஹு பூசுர சௌகதாக பத்மானீவ தபஸ்தேபு கண்டத்வயச பாதசி பாஸ்கரம் பிரதி பூதேவாக சோபி பிராதுரபூத் ததா. பிராமணாலாம் வந்து கழுத்து முடிய இருக்கக்கூடிய ஜலத்துல நின்னுண்டு சூரிய தேவதையை குறித்து தபசு பண்ணாலாம். பத்மானீவ தபஸ்தேபு ஒரு உபமானம் சொல்றார். பத்மன்னா தாமரை, தாமரைகள் குளத்துல தானே முளைச்சிருக்கிறது. அது சூரிய பகவானை நோக்கி அது சூரிய பகவானுடைய உதயத்துக்காக காத்துட்டு இருக்கான். தவம் இருக்கிறது. சூரியோதயம் ஆச்சுன்னா இது மலரும். அந்த மாதிரி சூரிய பகவானுக்கு வரத்துக்காக இவ பிராமணாலாம் வந்து தபசு பண்றா. அவருடைய அனுகிரகத்தினால குடத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. பாஸ்கரம் பிரதி பூதேவாக சோபி பிராதுரபூத் ததா. சூரியோதயமும் ஆனது. சந்திஷ்ய வச்சனீயாம்சம் ஆதித்யே அந்தர்ஹிதே த்விஜாக பட்டாச்சாரியம் புரஸ்கிருத்ய சமாஜக்முஹு நிருபாந்திகம். சூரிய பகவான் சொல்லிவிடுறார், இந்த பானைக்குள்ள என்ன வச்சிருக்கான் ராஜாங்கிறத சொல்லிட்டு அங்கேயே அந்தர்தானமாகறாராம். உடனே தேவதை அந்த குமாரல பட்டரை முன்னாடி நிறுத்தி பிராமணால் எல்லாரும் ராஜா கிட்ட வரா. ஞாத்வா கூடம் பிரதானேபியः சௌகதாः கலசஸ்திதம் நிர்கிரந்தினோபி சம்ஹிருஷ்டாः சபாம் பிராபுஹு மஹீபதேஹே. அதே சமயத்துல அவளும் ஏதோ ஒரு உபாசனை எல்லாம் வச்சுட்டு இருக்கா இல்லையா, பௌத்தாள். அதனால அவளும் வந்து அதுல யாரு பிரதானமாக இருக்காளோ, ரொம்ப உபாசனைலாம் பண்ணி சிரேஷ்டமா இருக்காளோ, அவள் இடத்துலலாம் போய் அந்த கலசத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுண்டு அவளும் சந்தோஷமாக அந்த ராஜசபைக்கு மறுநாள் வராக. ஜைனாஸ்து ஞாத விற்த்தாந்தாக புஜங்கோஸ்தி இது அவாதிஷு. ஜெயினாள்லாம் என்ன சொன்ன, அந்த சௌகத்தாள் வந்து அவளும் நல்ல பெரிய புத்திசாலியா இருந்திருக்கான்னு தெரியுது. அந்த பானையில இருக்கிறது பாம்பு அப்படின்னு சொல்லிட்டார். புஜங்கோஸ்தி தியவாதிஷு. பிராமணால் என்ன சொல்றான், போகீஷ போக சஜனோ பகவான் இது பூசுராக. ஆதிசேஷன் சையேல பகவான் வந்து உள்ள சயனம் பண்ணி கொண்டே இருக்கார் அப்படின்னு இவா சொல்றாள் பிராமணாள். ஆக அந்த பானையில சேஷசாயியா பகவான் இருக்கிறதாக பிராமணாள் சொல்றா, பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெயினர்களும் சொன்னான். அப்படி பெரிய ரெண்டு பேருமே கெட்டிக்காரத்தனமா ஏதோ கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா சொல்றதுல வித்தியாசம் வரதேத்துல விஷயம் கிட்ட ஒன்னா இருக்கு. ஸ்ருத்வா பூசுர வாக்கியம் தத் வதனம் பிருத்திவீபதேஹே காசார சோஷண மலான சாரசஸ்ரீயம் ஆததே. ராஜாவுக்கு ரொம்ப அஸ்வாரஸ்யமா படுத்து. இந்த பிராமணால் சொன்னதை கேட்டு, அடாடா வேத வித்துகளான இவ தப்பு சொல்லிவிட்டாளே, நாம வந்து பாம்பை தானே பிடிச்சு உள்ள வச்சிருக்கோம், அங்க சுவாமி பகவான் சேஷசாயியா இருக்காருங்கிறது இவ சொல்றாளே பைத்தியகாரத்தனமா. திறந்து பார்க்கும்போது தோத்து தானே போறா அப்படின்னு சொல்லி அவருடைய முகத்துல ஒரு மாலின்யம் ஏற்பட்டு முகம் வாடி போயிடுத்தான். ஸ்ருத்வா பூசுர வாக்கியம் தத் வதனம் பிருத்திவீபதேஹே காசார சோஷணம் மலான சாரசஸ்ரீயமாததே. அப்படின்னா தண்ணியெல்லாம் வத்தி போயிடுச்சுன்னா அந்த குளத்துல இருக்கக்கூடிய அந்த கமலமானது என்னவாகும், அது வாடி போயிடும் இல்லையா. அந்த மாதிரி இவருடைய முகம் வாடி போயிடுதான் ராஜாவுடைய முகம். அத புரோவாச்ச திவ்யா வாக் சம்ராஜம் அசரீரிணி நுதந்தி சம்சயம் தஸ்ய சர்வேஷாம் அபி ஸ்ருண்வதாம். அப்போ ஒரு அசரீர வாக்கு கேட்டுதான், ஆகாசவாணின்னு.
யாரு பேசுறாங்கிறது தெரியாது. ஆனா காதுல எல்லாருக்கும் கேட்டுதான். என்ன கேட்டுது? அந்த சம்ராட்டை பார்த்து சொல்றது, அவருடைய சம்சயத்தை போக்குறது, மற்ற எல்லாருக்கும் கேட்கும்படியாக அந்த ஆகாசவாணி அப்ப ஒலிக்கிறது. சத்தியமேவ மகாராஜ பிராமணோ யத் அபாஷத மா கிருதாக சம்சயம் தத்ர பவ சத்திய பிரதிஸ்ரவஹா. ஏ மகாராஜா, பிராமணன் சொன்னது உண்மை, சத்தியமேவ. பிராமணன் என்ன சொன்னானோ அதுதான் உண்மை. நீ இந்த விஷயத்துல சந்தேகப்படாதே. சத்திய பிரதிஜனாக இரு. நீ பிரதிஜை பண்ணினியே, யாரு கரெக்டா சொல்றாளோ அவா பட்சத்தை அவாதான் ஜெயித்ததாகவும், தோத்தவாளுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு நீ பிரதிஜை பண்ணினியோ இல்லையோ, அந்த பிரதிஜைய சத்தியமாக்கு அப்படின்னு ஒரு அசரீரமான வாக்கு சொன்னதான். ஸ்ருத்வா அசரீரிணீம் வாணீம் ததர்ஷ வசுதாதிபஹா மூர்த்திம் மதுரிபோஹோ கும்பே சுதாமிவ சுராதிபஹா. இத பார்த்து ராஜாக்கே ஆச்சரியம். இந்த அசரீர வாக்க கேட்டுட்டு ராஜா என்ன பண்ணினார்? குடத்தை திறந்து பார்க்கிறார். பார்த்தா பிராமணால் சொன்ன மாதிரி ஒரு மூர்த்தி இருக்கு. இல்ல, சேஷசாயியாக பகவானுடைய மூர்த்தி இருக்கு. பார்த்தா மூர்த்திம் மதுரிபோ கும்பே சுதாமிவ சுராதிபஹா. இவர் தேவேந்திரன் தானே. அந்த மூர்த்திக்கு உபமானமாக என்ன சொல்றாருன்னா, குடத்துல அமிர்தத்தை வச்சிருக்க மாதிரி இருக்கு. சுதாமிவ சுராதிபஹா நிரஸ்தாகில சந்தேகா விந்யஸ்தேதர தர்சனாத் வியதாத் ஆஜ்ஞாம் ததோ ராஜா வதாய ஸ்ருதி வித்விஷாம். பிராமணர்களுக்கு அப்போ ஜெயம் ஏற்பட்டு போச்சு. அவருடைய சந்தேகங்கள்லாம் தீந்து போச்சு ராஜாவுக்கு. உடனே அவர் என்ன பண்ணார்? அவர் ஏற்கனவே பிரதிஜை பண்ணினபடி வேத துவேஷம் உள்ள அந்த ஜெயினர்களுக்கு, பௌத்தர்களுக்கு வத தண்டனை ஏற்கனவே சொன்ன மாதிரி வதாய ஸ்ருதி வித்விஷாம் ஆஜ்ஞாம் உத்தரவு போட்டார். இவாளெல்லாம் நீ வதம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்களுக்கு உத்தரவு போட்டார். ததோ பகவதஸ்தஸ்ய விக்கிரகம் பரமாத்புதம் திரிலோக சுந்தராக்கியம் தம் புரியாம் சக்கரே பிரதிஷ்டிதம். இப்ப அங்க ஒரு மூர்த்தி விடுத்தே. அந்த பானைக்குள்ள பகவானுடைய சேஷசாயியான அந்த மூர்த்தி உண்டானதே. அதை என்ன பண்றது? அற்புதமான பகவானுடைய மூர்த்தி அது. அதை என்ன பண்ணாரா? அதுக்கு பேரு திரிலோக சுந்தரர் அப்படின்னு பேரா. அப்பேற்பட்ட பேரோடு அந்த மூர்த்தியை புரியாம் சக்கரே பிரதிஷ்டிதம். அந்த புரின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுவா இல்ல அவருடைய புரியான்னு தெரியல. அவரை துவாரகையில இருக்காருன்னு சொன்னது இருக்கலாம், வேலை பார்த்தா தெரியும். அந்த புரியில அந்த மூர்த்தியை பிரதிஷ்டை செய்தார். ஸ்கந்தானுசாரிணா ராஜ்ஞா ஜைனாக தர்மத்விஷோ ஹதாக யோகீந்திரேணேவ யோகக்னாக விக்னாக தத்வாவலம்பினா. ஸ்கந்தர் சுப்பிரமணியரை அனுசரித்து, அதாவது பட்டபாதர் குமாரல பட்டர் சுப்பிரமணியருடைய அவதாரம் ஆனத்தினாலே அவரை அனுசரித்தது சுப்பிரமணியரை அனுசரித்ததாக ஆச்சு. சுப்பிரமணியர் சொன்ன பேச்சை கேட்டு அதை அனுசரித்து அந்த ராஜாவானவர் சுதன்பா தர்மத்துக்கு விரோதமாக இருந்த ஜெயினர்களை அழித்தார். அதுக்கு ஒரு உபமானம் சொல்றார். ஒரு யோகியானவன் யோகாபியாசம் பண்ணும்போது எப்படி விக்னங்கள்லாம் வர வர அத்தனை விக்னத்தையும் ஜெயித்து அழிக்க வேண்டுமோ, அதை போல தர்மத்துக்கு விக்னமாக இருந்த மற்ற துர்மதங்களை அவர் வெட்டி தள்ளினார். ஹதேஷு தேஷு துஷ்டேஷு பூசுரஹ பரிதோ பபௌ வர்ணாசிரம சமாச்சாரம் ஸ்தாபயன் புவி வைதிகம். இந்த துஷ்டாள்லாம் போயிட்டா. பூசுர பரிதோ பபு. இப்பதான் பிராமணனுடைய அந்த மகத்துவம் தெரிகிறது. பிராமணன் எல்லா இடத்திலும் பிரகாசிக்கிறானாம்.
வர்ணாசிரம சமாச்சாரம் ஸ்தாபயன், வர்ணாசிரம தர்மத்தை உலகத்திலே மறுபடியும் பிரதிஷ்டை செய்து, அதாவது அந்த தர்மம் வைதிக தர்மம், வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மம், அந்த தர்மத்தை பிரதிஷ்டாபனம் செய்தார். யாரு? பூசுரஹா, குமாரில பட்டர். குமாரில மிருகேந்திரேண ஹதேஷு ஜின ஹஸ்திஷு நிஷ்பிரத்யூகம் அவர்தந்த ஸ்ருதி சாக்காக சமந்ததா. குமாரிலங்கிற இந்த சிம்மமானது ஜைனர்கள் பௌத்தர்கள்ங்கிற அந்த யானைகளை இந்த சிம்மமானது அழித்து விட்டது, ஹனனம் பண்ணி விட்டது. அதுக்கப்புறம் நிஷ்பிரத்யூகம் அவர்தந்த, ஸ்ருதியுடைய சாக்கைகள்லாம், வேத சாக்கைகள் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் எல்லா இடத்திலையும் நிறைய வேதத்துக்கு அபிவிருத்தி ஏற்படுறதான். நிஷ்பிரத்யூகம் அவர்தந்த பிரதி ஸ்ருதி சாக்காக சமந்ததா. எங்க பார்த்தாலும் எல்லா திக்கிலையும் வேத கோஷம், வேத ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டது. கிரே ரவப்ளுத்ய கதி சதாம் யஹ பிராமாண்யமாம்னாய கிராம் அவாதீத் யஸ்ய பிரசாதாத் திரிதிபௌ கசோபி பிரபேதிரே பிராக்தன யஜ்ஞபாகான். பெரிய மலை மேல ஏறி அதுலேருந்து கீழே விழுந்தாலும் பரவாயில்லை, வேதத்தினுடைய பிராமாண்யத்தை அவர் ஸ்தாபித்தாராம் குமாரில பட்டர். அந்த கதை என்னன்னு கேட்டா, இவர் இந்த பௌத்த கிரந்தங்களை படிக்கிறதுக்காக அவளிடத்திலேயே சிஷ்யராக சேர்ந்து அவா மதத்தை ஆசிரியத்து அப்படியாக்கம் பௌத்தராக படித்தார். படித்து சித்தாந்தங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டார். இத அவ கண்டுபிடிச்சுட்டா, இவன் சரியான ஆள் இல்லை, நம்ம மதத்தை ஒழிக்கிறதுக்காக வந்தவன், தெரிஞ்சுண்டு ஒழிப்போமேங்கிறதுக்காக நம்ம கிட்ட வந்திருக்கான், இவனை நம்பக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஒரு மலை மேல உச்சிக்கு கொண்டு போய் அவரை கீழே தள்ளி விடுறான். கீழே தள்ளி விடும் போது எதி வேதா பிரமாணம் சிஹோ அப்படின்னு, வேதம் பிரமாணமானால் அது என்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்தாராம் குமாரில பட்டர். வேற ஒன்னும் அடிபடலை, ஆனா ஒரு கண்ணு மாத்திரம் போயிடுச்சுன்னு அவருக்கு கதை. ஒரு கண்ணு கீழே விழுந்தத்துல வீணா போயிடுத்து, பார்க்க முடியல. ஆக மலையிலேந்து கீழே விழுந்தாலும் வேதத்தினுடைய பிராமாண்யத்தை சபதமாக வச்சு அதை யாரு ஸ்திரப்படுத்தினாரோ, வேத பிராமாண்யம் ஆம்னாயகிராம் அவாதி. ஆம்னாயன்னா வேதம், வேதத்தினுடைய பிராமாண்யத்தை எவர் சொல்லி ஸ்திரப்படுத்தினாரோ, எஸ்ய பிரசாதா, இந்த வேத பிராமாண்யம் இருக்குக்கண்டுதான் தேவதைகளுக்கு அவிர்வாகம் கிடைக்கிறது. இல்லைன்னா யஜ்ஞமாவது யாகமாவது எல்லாம் நின்று வச்சு, ஆக தேவதைகளுக்கு கிடைக்க வேண்டிய பாகங்கள்லாம் நின்று போயிடுச்சு. அதனால இந்த குமாரில பட்டர்தான் மறுபடியும் தேவதைகளுக்கு அவ பாகம் கிடைக்கும்படியாக செய்தார். எஸ்ய பிரசாதா திரிதிபௌ கசோபி பிரபேதிரே பிராக்தன யஜ்ஞ பாகான். ஏற்கனவே அந்த தேவதைகளுக்கு கிடைத்து கொண்டிருந்த அந்த பாகங்களை மறுபடியும் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக குமாரில பட்டர் செய்தார். 59 ஸ்லோகம் ஆயிடுத்து. இதுக்கு மேலதான் இந்த பிரயாகத்துல அவர் இப்ப என்ன பண்றார், துஷாகினி பிரவேசம், அந்த கதை வரப்போறது. இதை நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.